வெல்கம் டு லவ்லி 360. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலோட 3000-4000 அடிக்கு கீழே வாழ்ற எல்லா உயிரினமும் எதுக்காக கரைக்கு வந்து தன்னோட உயிரை விடுது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் அண்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலோட 3000-4000 அடிக்கு கீழே வாழ்ற டூம்ஸ்டே ஃபிஷ், டெவில் ஃபிஷ், இன்னும் ஒரு சில ஃபிஷ் எல்லாம் எதுக்காக கரை ஒதுங்குது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி குளோபல் வார்மிங்கால டெம்பரேச்சர் அதிகமாக வெளியே வந்திருக்கும் நினைக்கும். ஆனா அது மட்டும் கிடையாது. இதுக்கு இன்னும் என்ன சொல்றாங்க, அதுதான் லிவியத்தான். இந்த லிவியத்தான சொல்லப்படுற ஒரு கிரீச்சர்னால கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி வெளியே வருதுன்னு சொல்றாங்க. கடலோட அடியாளத்துல இந்த லிவியத்தான் இருக்கிறதாகவும் பூமி உருவான காலகட்டங்கள்ல 3வது நாள்ல இந்த லிவியத்தான கடவுள் படைச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த லிவியத்தான்ல கடவுள் 2 லிவியத்தான படைச்சு அதுல 2மே ஃபீமேல் அப்புறம் 1 மேலாவும் படைச்சாங்க. இது இப்படியே இருந்தா பூமியில லிவியத்தான தவிர மத்த எந்த உயிரினமும் வாழ முடியாதுன்னு ஃபீமேல மட்டும் கடவுள் அழிச்சதாகவும், மேல அழிக்க முடியாம தான் உருவாக்கின படைப்பையே அழிக்கணும்னு கடலோட அடியாளத்துல அதை தூங்க வச்சதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ஏன்னா பைபிள்ல லிவியத்தானை பத்தி குறிப்பிட்டிருக்கு. லிவியத்தான் அழிவோட ஒரு அரக்கண்ணும் அது இயற்கை பேரிட உருவாக்குற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரீச்சர்னு சொல்லப்படுது. இந்த லிவியத்தான் டிராகனோட உடலையும், டிராகன் மாதிரி நெருப்ப கக்கிறதோ பாம்போட உடலையும் கொண்டிருக்குமா. இந்த லிவியத்தானோட தோல் இரும்பு விட ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும், அது மட்டும் இல்லாம அது முதலைகளோட ரோமங்கள் மாதிரியே இருக்கும்னு சொல்லப்படுது. பைபிள்ல இருக்கிற இமேஜினேஷனையும் ஏஐயோடைய கிரியேட்டிங்னாலையும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் லிவியத்தான் இருக்குமா. ஆனா கடல்ல வாழ்ற இந்த லிவியத்தான் இப்ப மேல வந்து சுத்துதுன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அதை மேல வந்து சுத்துறதுனால அதை யாருமே பார்த்ததே இல்லையா என்ன? அதுக்கு காரணம் நம்ம பூமி 97% வெறும் தண்ணியால மட்டுமே நிறைஞ்சிருக்கு. மீதி 3% தான் நிலப்பரப்பு. அந்த 3% இவ்வளவு மக்கள் வாழ்ந்தாலும் அந்த 97% இவ்வளவு பெரிய கிரீச்சர் உயிர் வாழுங்கிறது நம்பப்படுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த லிவியத்தான்ங்கிற கிரீச்சர் தான் இந்த உலகத்தை அழிக்க போறதாகவும், மனிதர்கள் போட்டி பொறாம ஒன்னோட ஒண்ணு யாருக்கும் பிடிக்காம சக மனிதனோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு போகும்போதுதான் இந்த லிவியத்தான் இந்த பூமியவே சூறையாடுன்னு சொல்லப்படுது. இந்த லிவியத்தான் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அது வெளியே வரும்போது இயற்கை பேரிடரால அழிக்குமா. அதோட இந்த லிவியத்தான் பூமியில கெட்டவங்களை மட்டும்தான் அழிக்குமா. இந்த லிவியத்தானுடைய தொல்லையும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மனித சக்தியால இது எதுவுமே செய்ய முடியாது. இந்த லிவியத்தானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பாய்.